கிறிஸ்துவின் ஈடே நேற்று நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். யாகவே ராக சீரிஸோட டே 21 கடைசி நாளுக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மேய்ப்பனாய் அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து 20 நாட்கள் பார்த்தோம். இந்த நாளிலும் பார்த்து இதை முடிக்க போகிறோம். இந்த சீரீஸ் முடியலாம், ஆனால் நல்ல மேய்ப்பன் உங்கள் கூட வரப்போகிறார், உங்களை நடத்த போகிறார். இந்த கடைசி நாளின் செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிடலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துக்கிறோம். நல்ல பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இம்மட்டுமா எங்களை நடத்த நம்முடைய கிருபை நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ நல்ல மேய்ப்பனா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் ஒவ்வொரு ஏரியாவில் நீங்கள் எப்படி நல்ல மேய்ப்பனாக இருந்து செயல்படுகிறீங்க அப்படிங்கிறத கடந்த 20 டேஸும் கேட்குறதுக்கு உங்களுக்கு உதவி செய்தீங்களே நன்றி ஆண்டவரே. இந்த ஃபைனல் டே வரை கொண்டு வந்து நம்முடைய கிருபைக்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களோடு பேசுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணத்தக்கதாய், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் நிறையத்தக்கதாய் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்னா, என் தலையை உயர்த்தும் மேய்ப்பன். ஆமாங்க, உங்கள் தலையை, என்னுடைய தலையை உயர்த்தி அழகு பார்க்கிற ஆண்டவர், நல்ல மேய்ப்பன் தான் நம்முடைய ஆண்டவர். சங்கீதம் 23:5-6 இதைதான் அழகாய் சொல்லுகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதெல்லாம் டேவிட் அணுவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதின வார்த்தைகள்ப்பா. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டது அவருக்கு தெரியும். அப்போ யாருமே மனிதர்கள் கூட இல்லை. அவர் உயர்த்தப்பட்டதும் அவருக்கு தெரியும். எல்லாமே ஆண்டவரால் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிந்ததுனால அதை உணர்ந்து அவர் எழுதுகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் என் தலையை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து மேலான இடத்துல வைக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். அவருக்கு செய்த அதே ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, என் பாத்திரம் நிரம்பி இப்போ எனக்கு எதுவுமே குறையில்லை, எல்லாம் ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸ்ஸிங்கை நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அழகாக இங்கே தாவீது சொல்லுங்க. அதோடு நிற்காம அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாள். இதோட அவங்க பிளெஸ்ஸிங் நிற்கிறது இல்லை, என்னை உயர்த்திட்டு அப்படி போயிடுறவங்க கிடையாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களாய் ஆண்டவருடைய வீட்டில் நம்ம நிலைத்திருக்கிறோம். அந்த ஆண்டவரோட உள்ள கனெக்ஷன் நமக்கு அப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரதான் செய்யும். ஒரு டிரான்ஸ்லேஷனில் அழகாக சொல்லுகிற, உன்னை துரத்தும் நன்மை. நீங்கள் வேண்டாம் போதுப்பா இந்த பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொன்னாலும் உங்களை துரத்தி வருமா. நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் பண்ணுகிற பிஸ்னஸில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உங்களை நன்மையும் கிருபையும் துரத்த போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உங்களை துரத்த போகிறது. உங்களை அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறது. உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் பார்க்க போகிறது. யார் நீங்க நல்லாக மாட்டீங்கன்னு சொன்னாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பா இதே நல்ல மேய்ப்பன் உங்களை உயர்த்துகிறதை நீங்க பார்க்க போறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறதை பார்க்க போறீங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் நிலைநிறுத்தப்படுகிறது இந்த உலகம் பார்க்க போகிறது. அதன் மூலம் இயேசு யார் என்பதை அவர்கள் அறிய போகிறாங்க. சந்தோஷமா இருங்க. நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துகிற, உயர்த்துகிற நல்ல மேய்ப்பு நமக்கு இருக்கிற. எதற்காக கவலைப்படணும்? இன்னைக்கு நம்ம வேஸ்ட் பண்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் டெம்பரவரி தான். ஆனால் நிரந்தரமான ஆசீர்வாதமும் சமாதானம் இயேசுவின் இடத்தில் உண்டு. அவரிடத்தில் ஓடி வருவோம். அவர் தருகிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் மாறுதலையும் பெற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த சீரீஸ்க்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். 21 நாட்கள் கிருபையாய் நடத்தி வந்தீரே நன்றி. உங்கள் அன்புக்காய் நன்றி. இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறீங்களே நன்றி. நல்ல சாட்சிகளை கேட்க செய்து கொண்டிருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் இணைந்து அப்போ ஒவ்வொருவரும் உங்களுடைய அன்பை அதிகமாய் புரிந்து கொள்ள இந்த சீரீஸை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் பிளெஸ்ஸிங்காக மாறட்டும். இன்னும் அநேகர் இதை கேட்கட்டும் ஆண்டவரே. மண்டை சேர்க்கப்படுவார்களாக ராஜா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. இந்த சீரிஸை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்தது போல மற்றவர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல மேய்ப்பன் உங்க கூட இருக்கிறார். யாவே ராகா. அவர் தான் நம்முடைய நல்ல மேய்ப்பர். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you all.